ஹாய் கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இன்விசிபிள் செயினோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட டாபிக் மெட்டீரியல் நாலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இன்விசிபிள் செயின் வந்து பிகினர்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ரீமியம் லெவல் லுக் வரையும் பிரைடல் செட் வரையும் எப்படி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான், இந்த கண்டினியூ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும் அண்ட் அந்த மெட்டீரியல்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேசிக்காக என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினா உங்களால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுங்கிற ஒரு லிஸ்ட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஐட்டம்ஸ், நம்ம இன்விசிபிள் பெண்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் வெரைட்டிஸ் தேவைப்படும். அதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிளிப் ஸ்டோன். இதில் நிறைய சைஸஸ், நிறைய ஷேப் அண்ட் கலர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட வந்து ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி நிறைய ஷேப் இருக்குது. ஸோ அதோட ஒன் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோல்டிங் மாதிரி இருக்கும். அனதர் சைட் பார்த்திங்க அப்படின்னா அதோட கிளிப்போட பேக் சைடு இருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் வந்து நார்மல் ஸ்டோனு. இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய ஷேட் வந்துருக்கு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒன் சைடு வந்து பேஸ்ட் பண்ணி க்ளூப் டைப்பில் இருக்கும். அண்ட் அனதர் சைடு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ இந்த டிசைன்ஸ்லேயே மேட் அண்ட் ஷைனிங் ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் இப்போ பார்க்குறது எல்லாமே ஸ்டோன்ஸ் வெரைட்டிஸ்லாம். இது எல்லாமே வந்து கிளிப் ஸ்டோன்ஸோட வெரைட்டிஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் ஷேப் இருக்கும்னு. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்ச சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. இது அதை விட ஸ்மால் சைஸு 0.03 இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கோல்டு காயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா லக்ஷ்மி காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டாலர் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹாஃப் பீட்ஸு. ஸோ இதில் வந்து ஹாஃப் ரவுண்ட் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஃப்ளாட்டாகவும் இன்னொரு சைடு வந்து ரவுண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதில் வந்து டபுள் சைட்லையுமே உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து இன்விசிபிள் செயினில் வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இது நார்மல் ஸ்டோனு. ஸோ நார்மல் ஸ்டோன்ஸில் 2 ஹோல்ஸ் வச்சு இருக்கும். ஸோ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸுமே நமக்கு வந்து டாலர் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம நார்மலாக டாலர் வாங்கினோம் அப்படின்னா அது காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஏற்ற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு நம்ம அப்கமிங் சீரீஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கிளிப் ஸ்டோன் அண்ட் நார்மல் ஸ்டோன்ஸோட டைப்ஸ் தான். ஸோ இதில் நிறைய சைஸஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு விசிபிளாக நான் காமிக்கிறேன். இது வந்து ட்ரையாங்கிள் ஒயிட் ஷேடு. இதில் வந்து நார்மல் கிளிப் ஸ்டோன் அப்படின்னாலே இந்த மாதிரி பேக்ரவுண்டில் பிளாக் கலர் லேயரில் இருக்கும். அண்ட் இது வந்து நார்மல் கிளிப் ஸ்டோன்லேயே வந்து ரவுண்ட் ஷேப்பு. இது வந்து கோல்டன் ஸ்டெப்பில் இருக்கும். அண்ட் இது வந்து நார்மல் ஒரு நேவி ப்ளூ மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒயிட் ஷேடில் இருக்கும். ஸோ டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கும். ஸோ நான் ஒன்று காமிக்கிறது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் ஷேடு வாங்காமல் நிறைய சைஸஸில் நிறைய ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம பெண்டன்ட் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹேங்கிங் பீட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஹேங்கிங் பீட்ஸ் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்லேயும் இருக்குது, இல்லைன்னா கிளாஸி ஃபினிஷிங்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷிங். ஸோ இது பார்க்கக்குள்ள டபுள் ஷேட் மாதிரி ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஆட் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு பாட்டம் ஹேங்கிங்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இதுலேயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே இந்த ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும், டபுள் கிளிட்டரிங் ஷேடில். பட் இதில் வந்து எந்த ஒரு ஹூக் டைப்போ இல்லை அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே நம்மளாக வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுற ஹூக் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து இது எல்லாமே மேட் ஃபினிஷிங். ஸோ அந்த கிளாஸி எஃபெக்ட் வந்து இருக்காது, நார்மல் ஷைனிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்குறது பியரல் பாலு. ஸோ இந்த பாலோட சைஸஸ் நிறைய சைஸஸ் இருக்குது. 0.2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய மல்டிபிள் சைஸஸில் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வந்து கோல்டன் பீட்ஸு. இந்த கோல்டன் பீட்ஸ்லேயும் நிறைய மல்டிபிள் சைஸஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து கோல்டன் பீட்ஸாக வாங்கலாம், இல்லை ஆன்டிக் பீட்ஸு இந்த மாதிரி கலர் ஷேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து லாரியல் டைப் பீட்ஸு. ஸோ இந்த பீட்ஸில் வந்து ஒயிட்டு, பிளாக்கு, கோல்டன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் டச் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி ஒரு குட்டி பீட்ஸுக்கும் நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஹூக் டைப் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நமக்கு கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஒயிட்டு, கோல்டு, பிளாக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பல்காகவும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கிராம் சைஸில் வாங்கிக்கலாம்.
இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஹெட் பின்னு. ஸோ இது ஹெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா ஒரு நார்மல் சேஃப் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பின் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். ஸோ இதில வந்து நம்ம சைஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன மாரி சைஸஸ்ல வேணுமோ. ஸோ இது வந்து நம்ம பேரல் பீட்ஸோ இல்ல எந்த பீட்ஸ் வேணாலும் லோட் பண்ணி இது ஃபினிஷிங் டச் நம்ம லோரல் லிப் பார்த்தோம் இல்லையா? அதே மாரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கும். இன்னொரு இடம் நார்மல் பின் மாரி இருக்கும். ஸோ இதே மாரி இன்னொரு பின் இருக்கு. இது வந்து ஐ பின்னு. ஸோ இது 2மே நமக்கு யூஸா இருக்கும். ஸோ ஐ பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா, சைஸஸ் இது நார்மல் சைஸ் இது. ஸோ இந்த சைஸஸ் நம்ம ஃபுல் சைஸுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதில நம்ம கட் பண்ணி பெண்ட் பண்ணுறது இதெல்லாமே ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, நார்மல் பின் மாரி இருக்கும். அண்ட் டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஓவல் ஷேப்பில் குடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம ஃபினிஷிங் டச் குடுக்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஒவ்வொரு பின்னும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம அப்கமிங் சீரீஸில் கண்டிப்பா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஜம்ப் ரிங்கு. ஸோ இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டன் கலர் 2மே அவைலபிளா இருக்கு. ஸோ இத நம்ம ஏதாவது ஒரு பீட்ஸ வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு இதில ஒரு நார்மல் ரவுண்டு மாரி இருக்கும். ஒரு ரவுண்ட் சர்க்கிள் எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் இருக்கும். ஸோ இதில வந்து கலர்ஸ் நெறைய அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களோட ஏத்த மாரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது கியர் லாக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம நார்மலா வந்து செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸும் இன்னொரு பீட்ஸும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கியர் லாக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்விசிபிள் செயின் மேக்கிங்க்கு. ஸோ இது வந்து பார்க்கக்குள்ள நார்மல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சுகர் பீட் மாதிரி தான் இருக்கும். பட் இது சுகர் பீட் கிடையாது. சென்டரில் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். இப்போ வந்து கியர் லாக் வந்து நார்மலா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதோட ஃபுல் வியூ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பேக் செயினு. ஸோ இந்த பேக் செயினில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா டைம்லேயுமே அட்டாச் பண்ண முடியாது. ஸோ பிகினர்ஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக் செயினோடையே உங்களுக்கு ஒரு ஹூக் மாடல் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் அந்த 2 ஹோல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம் செயினை. ஸோ ஈஸியாக வந்து ஃபினிஷிங் கொடுத்துருவோம். ஸோ ஒரு வேளை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக ஃபிஷ் ஹூக்கு, ஐ பின்னு இந்த மாதிரிலாம் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பிகினர்ஸுக்காக தான் நான் இந்த கிளாஸ் சீரீஸ் பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் செயின் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா கியர் ஒயர். ஸோ இந்த ஒயரில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செயின் மட்டும்தான் பார்க்க போகிறோம், இன்விசிபிள் செயின். ஸோ அதுக்கு இதை நம்ம கியர் ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்பர்ஸ் எதுவுமே அப்படி கிடையாது. ஸோ கியர் ஒயர்னாலே இந்த மாதிரி சைஸஸில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து கோல்டன் அண்ட் சில்வர் இருக்குது. கோல்டன் வந்து ரொம்ப ரேண்டமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ இதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஷைனிங்காக எஃபெக்ட்டை கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெண்டன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம பெண்டன்ட்னு சொல்லலாம், இல்லை டாலர்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பெண்டன்ட், டாலர்ஸ் இது மாதிரி தனித்தனியாக வாங்கக்குள்ள உங்களுக்கு ப்ரைஸ் வந்து காஸ்ட் உங்களோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். சில டைம் ரொம்ப ஸ்மால் சைஸஸில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்டன்ட்ஸ் எல்லாமே ஹோல்ஸோடு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பெண்டன்ட்ஸ் மட்டும் வாங்காமல் நீங்கள் பெண்டன்ட்ஸ் மேக் பண்ணி எப்படி இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலான்னு நம்ம கிளாஸஸில் பார்த்துட்ருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளூ. ஸோ இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ. ஸோ இது வந்து நார்மலாக பெண்டன்ட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் நார்மலாக பிகினர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். பட் இது வந்து 100% வந்து ஸ்டிக்காக பேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து நோஸ் ப்ளையர். ஸோ இது வந்து ரவுண்ட் நோஸ் ப்ளையர்னும் சொல்லலாம். இதோட நோஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது ஏதாவது நம்ம நார்மல் பின்னை வந்து ஐ பின் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, பெண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். அண்ட் இப்போ பார்க்குறது வந்திங்கன்னா செயின் நோஸ் ப்ளையர் கூட சொல்லலாம். இது வந்து நம்ம கியர் லாக் எல்லாமே லாக் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இது 2மே வந்து பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் அது எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் கட்டரும் வந்து இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெண்டன்ட் நம்மலாம் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டோன்ஸை வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு நிறையா வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கம் பென் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளூ பென். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்மால் சைஸ் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் டேப்பு. ஸோ டேப் வந்து நம்மளோட செயினை லெங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ லெங்த்தில் வைக்கிறோம், எவ்வளோ பெண்டன்ட்டோட கரெக்ட் சைஸில் வைக்கிறோமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் ஒரு மெஷர்மெண்ட் டேப் வந்து நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து வேக்ஸ் சார்ட்டு. ஸோ இதை வந்து வேக்ஸ் ஷீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதோட சைஸஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நம்ம பேக்ரவுண்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஓஹெச்பி ஷீட்டுன்னு சொல்லலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கிரிப்பான ஒரு ஷீட்டாக இருக்கும். நம்மலாம் ஒரு ஒரு டாலர் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் தான் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பேசிக் ஐட்டம்ஸ். ஸோ ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே நமக்கு தேவைப்படும். பட் பிகினர்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இப்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து பிகினர்ஸ் லெவலில் என்னென்ன ஐட்டம்ஸ் நமக்கு தேவைப்படும் அண்ட் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கூட நீங்கள் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஸோ நீங்கள் கிட் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட அகாடமியே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கிட்டோட திங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் செயினோட சார்ட்டும் அதோட லென்த் சார்ட்டும் அண்ட் சென்டர் சார்ட்டும் நம்ம வந்து அவைலபிளாக கொடுப்போம். இது வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சார்ட்டு. ஸோ உங்களுக்கு கிட்டோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீரீஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸோடு நம்ம மீட் பண்ணலாம்.